ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தை நமக்காக அருள் செய்திருக்கின்றார். யார் இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர்கள் பாக்கியம் பெற்றவராவார், வெற்றி பெற்றவராவார். மார்க்கத்தை எவ்வாறு பற்றி பிடிக்க வேண்டும் என்பதில் தான் நாம் இன்னும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்றோம். அதிகமான மக்கள் இஸ்லாத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். புரிந்து கொள்ளாத நிலையிலேயே முஸ்லிம்களாக வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முஜாதலா 58வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல ஒரு செய்தி ஒன்றை பதிவு செய்கின்றார். லா தஜீது கௌமை யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவஅத்தூன மன் ஹஅத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் 2 விஷயங்களை பதிவு செய்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரை பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியை நீர் காண மாட்டீர். அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் தங்களுடைய புதல்வர்களாக இருந்தாலும் தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் தங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரியே, அவர்கள் இதயத்திலே அல்லாஹ் ஈமானை எழுதி பதித்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். உலாயிக கதபதி குலூபிகும் ஈமானவ ஐயதகும் பி ரூஹிம் மின்ஹு வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை பகைத்துக் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவரோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்களும் அவர்களை அல்லாஹ்வின் எதிரியை தங்களுடைய எதிரிகளாக எடுப்பார்கள். ஏன் இந்த நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டதற்கு என்று சொன்னால், அல்லாஹ் அவருடைய நெஞ்சங்களில ஈமானை எழுதி பதித்து விட்டான். தன்னுடைய அருளை அவர்கள் மீது புகுத்தி விட்டான். மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவர்கள் அதைத்தான் முதலில் நேசிப்பார்கள். இறுதியாக அல்லாஹ் சொல்லுதான், இவர்கள் அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரலும் அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டான்.
உலாய்க ஹிஸ்புல்லா, இவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய படையினர். இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்புல்லாஹ வல் முஃப்லிஹூன், நிச்சயமாக இந்த அல்லாஹ்வின் கூட்டத்தினர் தான் வெற்றி பெற்றவர் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்தார். இந்த வசனத்துல நமக்கு என்ன படிப்பினை? நம்ம மக்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வேதனைக்குரிய செய்திகள் நிறைய இருக்கு. ஒரு சில மக்கள்கிட்ட சிறுக்கல மூளை இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சிறுக்க பத்தி சொன்னா நம்ம பகைக்கிறாங்க. சிறுக்க விளைஞ்சு கொண்டவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி சொன்னால் அவர்கள் ஒழுக்கத்தை சொன்னவர்களை பகைக்கிறார்கள். எது அவங்கள்ட்ட குறையோ அதை சொல்லி சரி செய்ய முயற்சி செய்வர்களை பகைவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சஹாபா மக்கள் யாரை பகைவர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைத்துக் கொண்டார்களோ அவர்களைத்தான் தங்களுடைய பகைவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க. நான் சொல்றது நம்ம சமுதாய மக்களுக்கு தான் சொல்றேன், வேற யாரையும் இல்லை. நம்ம சமுதாய மக்களத்துல ஒரு சிலர் மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை அதனுடைய அக்கீதாவை சொன்னா ஏத்துக்குவாங்க, ஒழுக்கத்தை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் அக்கீதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த நிலைமையில நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், சஹாபாக்களை சொல்வது ரலியல்லாஹு சொல்லிக்கிட்டு அர்த்தம் தெரியல. யார் அவர்கள், யாரால் இவ்வாறு கூறப்பட்டது, எதற்காக கூறப்பட்டது என்று நாம் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். ரலியல்லாஹு வரலுமானும் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். அப்ப அல்லாஹ்வை பொருந்தி கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ் தான் நம்மளுடைய இறைவன், கடவுள் சொல்லிட்டா பொருந்தி கொள்வது அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கத்து காப்பீர்கள் எல்லாமே அல்லாஹ்தான் ரப்பாச்சுன்னு நினைச்சிருந்தான். அல்லாஹ்தான் தங்களுடைய இறைவனா நினைத்துட்டான். அல்லாஹ் தெரிய வச்சா காப்பீரன். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல் என்பது, பொருந்திக் கொள்வது என்பது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை பொருந்தி கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்வது. அது நமக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்கலனாலும். இப்போ இந்த வசனத்தை பத்தி சொல்லும் பொழுது சையது பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த வசனம் யார் விஷயத்துல இறக்கப்பட்டது தெரியுமா? அபு உபைதா பின் அல் ஜர்ரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல அருளப்பட்டது. ஏன் அவங்களோட முட்டை கட்டக்கூடாது, ஏன் அவங்க விஷயத்துல அருளப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, பத்ர் போர் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அதை பூரா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 17வது நோன்பு பாத்தியாவது சோர்திங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? எல்லா பள்ளிகளும் என்ன செய்யறாங்க, தௌஹீத் பள்ளி தவிர மற்ற பள்ளியில எல்லாம் 16ஆம் ராத்திரி பத்ர் சஹாபாக்கள் இரவு என்று அந்த நாளை கொண்டாடி அதுக்கு ஒரு வசலை பிரிச்சு சோத்தை தின்னுட்டு பட்டினியோடு போர் செய்த மக்களை இவர்கள் தொண்டை வரை உண்டு விட்டு நினைவு கூறும் ஒரு மடமை மிகுந்த சமுதாயமா மாறி இருக்கிறது. பத்ர் யுத்தத்தை எப்படி போனாங்க? அவங்க பட்டினியோட போனாங்க. ஏன் பட்டினி? உண்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த சூழ்நிலையிலேயும் போருக்கு போனாங்க. நியாயமா அவங்க வீட்டை விட்டு பரப்பிட்டு வரும்போது போருக்குன்னு பரப்பிட்டு வரல, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த இடத்துல செஞ்சா ஒரு வசனத்தை இறக்கி, உங்களுக்கு இந்த பொருளாதாரம் வேணுமா, வெற்றி வேண்டுமா என்று கேட்டான். அல்லாஹ் தூதர் வெற்றியை தேர்வு செய்தார்கள். அப்போ என்ன செய்யுங்க, பத்ருக்கு செல்லுங்கள், அங்கே உங்களை அழிப்பதற்காக அபூஜஹல் தலைமையில மிகப்பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் போறாங்க. வீட்டில இருந்து வேற ஒண்ணு இல்லை, ரோட்டை மறிச்சு ஒரு போராட்டத்துக்கு வரோம். அப்படியே போர்க்களத்துக்கு போச்சுன்னு எப்படி இருக்கும், என்ன பயிற்சி இருக்கும், என்ன ஆயுதம் இருக்கும், ஒண்ணும் இல்லை, அப்படியே போறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் ஒரு தூதர் முடிவு செய்து விட்டாங்க, அங்கிருந்து அப்படியே போனாங்க. அந்த போர்க்களத்துல நிறைய விஷயங்கள் நினைவுறுதல் இருக்கு. இந்த அபூ உபைதா பின் அல் ஜர்ரஹ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஏன் அருளப்பட்ட இந்த வசனம் சொன்னா, இவங்க அல்லாஹ்வின் தூதரோட இருக்கக்கூடிய நபித்தோழரா இருக்கிறாங்க. அபூஜஹல் அணியில அவங்களுடைய தந்தை இருந்தார். அவருடைய தந்தை வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் பெற்ற தந்தை. போர்க்களத்தில் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். எப்படி இருக்கும்? நீங்க நாமெல்லாம் முஸ்லீம் சொல்றதுக்கு தகுதி அருகதையுமே கிடையாது. இந்த நிகழ்வை பார்த்தால் போர்க்களத்தில் நேருக்கு நேராக தந்தையும் மகனும் சந்திக்கிறார்கள். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை தந்தையை வெட்டி விட்டார். அந்த இடத்துல எப்படி பாக்குறாருன்னா, அபூஜஹலோட வந்த இவர் ஒரு காஃபிர், நான் அல்லாஹ்வின் தூதரோட வந்திருக்கிற ஒரு மூமின்,
நான் இவரை என் எதிரியாகத்தான் எடுப்பேன் என்று வெட்டிட்டார். இந்த செய்தி மக்கள் மத்தியில மிக பிரபலமாக பேசப்படுகிறது. இதை புகழும் விதமாகத்தான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ் தூதரை பகித்துக் கொண்டவர்கள் தந்தையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய புதல்வர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய சொந்தமாக இருந்தாலும் சரி, இவர்கள் அவர்களை பகைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? இவருடைய இதயத்தில் அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான், ஈமானை எழுதி முத்திரை வைத்து விட்டான். அவருடைய பார்வையில உறவு தெரியாது. அல்லாஹ்வின் பகைவர்களும் அல்லாஹ்வின் நேசர்களும் தான் தெரிவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழாரம் சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்குது. அதோடு மட்டுமில்ல, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய குடும்பத்தார் ஒருவர் நெருங்கிய சொந்தம் அந்த போர்ல அவங்களை வெட்டுதாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அவங்க வெட்டினாங்க. இறுதியாக ஒரு சம்பவம் நடக்க தெரியுமா? பத்ர் போர் கழித்து கொஞ்ச நாள் கழிச்சு வரும் பொழுது அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்க பத்ர் யுத்தத்துல அபூஜஹலுடைய கூட்டத்தில் இருந்தாங்க. யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மூத்த மகன். அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் பத்ர் யுத்தத்துல உங்களுக்கு எதிரணியில இருந்தேன், என்னுடைய ஓங்கிய வாளுக்கு கீழே நீங்க வந்தீங்க, நான் என் தந்தை என்று உங்களை வெட்டாம விட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மனம் விட்டு ஒரு அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அபூபக்கர் சித்தில சற்றும் தாமதிக்காம வார்த்தை விடுதாங்க, நல்ல வேலைப்பா நீ ஏன் வாளுக்கு கீழே வரல, வந்தா நான் அல்லாஹ்வின் எதிரியாகத்தான் நான் பார்த்துட்டு போனொழிய என் பிள்ளை என்று பார்த்தோன்னே அன்னைக்கே நான் வெட்டிருப்பேன். அந்த இடத்துல ஏன் பதிவு செய்யறாங்க? வாய்ப்பு கிடைச்சாதான் செஞ்சிருப்பாங்க. அப்ப இதை இந்த வசனம் என்பது பல சஹாபாக்களுக்கு பொருத்தக்கூடியதாக இருக்குது. தந்தையை வெட்டினவங்க உண்டு, மகனை வெட்டினவங்க உண்டு, சகோதரனை வெட்டினவங்க உண்டு, சொந்தங்களை வெட்டினவங்க உண்டு. அங்க எல்லாம் இரண்டு பிரிவுதான். ஒன்று ஹிஸ்பு சைத்தான், இன்னொன்று ஹிஸ்புல்லாஹ். அல்லாஹ்வின் படையும் சைத்தானுடைய படையும் நேருக்கு நேராக மோதி கொண்டது. அந்த மோதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு மாபெரும் வெற்றி அளித்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுதான். இவங்களால எப்படி அது மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா பாருங்க, எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுதான், ஏன் இவ்வளவு உறுதியா இருக்க முடியுதுன்னா அவங்களுடைய இதயத்தில் அல்லாஹ் ஈமானை எழுதி பதித்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் பகைவர்களை பகைவராக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதோடு மட்டுமில்லாம அதுலதான் இறுதியாக சொல்லலாம், அல்லாஹ் அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்புல்லாஹும் முஃப்லிஹூன், நிச்சயமாக அல்லாஹ்வின் படையினர் தான் வெற்றியாளர்கள். அதற்கு முன்னாலதான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றோம் என்ற வார்த்தை சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்மளை பொருந்தணும்னு சொன்னா நாம முதல்ல அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும். நாம முதல்ல அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும். நீங்க நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நீங்க நம்மளுடைய நிலைமை அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம், வெட்டு கூத்துக்கெல்லாம் போக வேண்டாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரணமான விஷயம். நீ குடும்பத்துக்குள்ள நாம சொல்லிட்டோமா, மார்க்கத்தை சொல்லிட்டோமா, எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கொடுக்குறாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் குத்துப்பட்டு குட்டுயிரும் கொலையுயிருமாக இருக்கின்ற நேரத்துல ஒரு 6 பேர் கொண்ட குழுவை அமைத்தார்கள். குழுவை அமைக்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க 6 பேரும் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கீங்களோ அவங்க தான் எனக்கு எடுத்தாங்க, என்ன செய்யணும், ஆட்சியாளராக வரணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன தெரியுமா? அபூ உபைதா இந்த நேரத்துல நம்மோட இல்ல, இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றத பார்த்து அப்படியே தெரியுது. ஏன்னா உமர் கத்தாப் ஆட்சி காலத்துல நடக்கு. அபூ உபைதா நம்மோட இல்ல, இருந்திருந்தா எனக்கு இந்த சிரமமே இல்லை, என் ஆட்சிக்கு நேரம் அவர்கிட்ட கொடுத்துருப்பேன். ஏனென்றால் அல்லாஹ் நேரடியா அவர்களை பொருந்தி கொண்ட விஷயத்தில் இறக்கப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் என்று உமர் கத்தாப் அவர்கள் அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க, மரணிக்கக்கூடிய நேரத்துல. எவ்வளவு ஒரு செய்திகள் பாருங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி சுத்தி சுத்தி பிணைந்திருக்கு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தையுமே சுற்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் எல்லாம். நீ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்மளுடைய நிலைமை மிகவும் பலகீனமாக இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு சைத்தான் என்ன செய்யறான், அவனுடைய தாவா பணியை செய்யறான்.
மார்க்கத்தை கற்பதை தடுப்பதில் இருந்தோம், உலக மாயையை கொண்டவர்களை ஏமாற்றுவதில் இருந்தோம், மேலும் ஆபாசமான உணவுகளின் மூலமோ, மேலும் அவர்களை கண்டவர்களை எல்லாம் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் இவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு வெறுங்குற செய்கின்றார். இப்ப தேனி மாவட்ட எம்எல்ஏ இப்ப இருக்கிற அம்மா, அவங்க தலைவர் வெற்றி பெறும் என்பதற்காக செய்யறாங்க, கோயில்ல போய் அவர் போட்டோ வச்சு பூஜை பண்றாங்க, நேரடியா ஒளிபரப்பும் பண்றாங்க, அவங்களுடைய ரீல்ஸ் குரூப்ல இருந்து போட்டு விடுறாங்க. அப்படியே சர்ச்சுக்கு போய் என்ன செய்து வேண்டி முட்டுக்கால் போட்டு கழுத்துல மாலையெல்லாம் போட்டு போகுது, எதோட பரதாவோட ஹிஜாபோட. அதான் பிரச்சனை. நீ அது இல்லைன்னா உனக்கு யார் பிரச்சனை இல்லை. நீ நல்ல ஒரு அடையாளத்தை விட்டு கேடு கட்ட செயலை காபீர் ஆயிட்டிய, நீ காபீர் ஆகி விட்டாய். உனக்கு எதுக்கு இந்த ஆடை? அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் இந்த நிலைமை இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டுச்சு? நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன், ஒரு அம்மா பேஸ்புக்ல பதிவு போடுது, அதுவும் அந்த குரூப்பை சேர்ந்ததுதான். நான் என் தலைவரை அல்லாவின் மறு உருவமாக நான் பார்க்கிறேன். 2 பேர் நிக்கிற போட்டா, நெருக்கமா நிக்கிற போட்டாவை. இந்த சமுதாயம் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் போயிட்டாங்களே, நாம அப்படியே நமக்கு என்ன இல்லை, நாம எந்த துறையில இருக்கிறோமோ அதுல ஒழுங்கா இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம்ம அரசியலுக்குள்ள போயதான் நம்ம நிலைமை இப்படித்தான் இருந்திருக்குமா? நம்ம அல்லா அறிஞ்சவனா இருக்கான், அல்லாஹ் காப்பாத்திதான். நம்மளுடைய நிலைமை ரொம்ப பலகீனமாகத்தான் இருக்கு. இந்த சமுதாயம் சிதைப்பட்டு கொண்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல காரணங்களினால இந்த சமுதாயம் சிதைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் மட்டும் பொறுப்பல்ல, நாமும் பொறுப்பாளிகள் தான். நாம என்ன செஞ்சிருக்கோம்? மார்க்கத்திற்காக நாம என்ன துருமைக்களி போட்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக நாம் என்ன பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம்? எந்த அளவுக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எல்லாரும் அந்த வேலையை ஒரு சில பேர் செய்யத்தான் செய்யறோம். அதையும் சக்திக்கு உட்பட்டவாறு செய்யறோமா? இல்ல, ஏதோ மன திருப்திக்காண்டி அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு செய்யறோம். அல்ல அதையும் சொல்லி காட்டுதான். தங்களுடைய சுய திருப்திக்காக சில வேலைகளை செய்து கொண்டு தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கின்றார்கள். நபியை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவர்களை வேதனைப்படுத்தாமல் விட மாட்டான். குர்ஆன் வசனம். இந்த ஏமாற்று பேர் வழிகளுக்கு நீங்க எப்படின்னா மார்க்கத்தை விட்டு தூரமா போக மாட்டாங்க, மார்க்கத்துக்குள்ளே வர மாட்டாங்க, இருப்பது போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப நாம அல்லாஹ்விடத்தில் மறுமையில தண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். ஒரே ஒரு விஷயத்தையா, யார் ரப்பே இந்த காரியம் நான் பண்ணது உன்னுடைய திருப்திக்காகத்தான் என்ற மறுமையில் நம்மளுடைய சொல்லக்கூடிய வசீலாவாக ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எதை ஏற்படுத்தி இருக்கின்றோம்? இருக்கலாம், ஒரு இதயத்தில் உள்ளதை இன்னொரு அறிய முடியாது. நாம் சொல்லக்கூடிய செய்தி பொதுவானது, பரவலானது. நீ சமுதாயம் அதிகமாக வழிகட்டுலதா இருக்கு, தொப்பிய போட்டு முஸ்லீம் என்று காட்டக்கூடியவங்க எலெக்ஷன் வந்த உடனே கோயில்ல பேசுறாங்க, அர்ச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலைமை. இந்த உலகத்துல ஒரு பதவி ஆரம்பி சொன்னா மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை, அல்லது அந்த பதவியை பெறுவதற்காக மார்க்கத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முஸ்லிக்காக மாறக்கூடிய நிலையில தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. அவர்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம அவங்களுடைய செய்திகளை அப்படியே பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் பார்த்து கடந்து போய் விட முடியாது. நாம் அதற்காக என்ன செய்தோம்? இந்த மக்கள் மத்தியில அல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன செய்தோம்? இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது போல சோசியல் சர்வீஸ் ஒண்ணு இருக்கு. சோசியல் சர்வீஸ்ல உயிரை கொடுத்து உழைக்கக்கூடிய நம்ம மக்கள் மார்க்கத்தை பற்றி தெரியல. எந்த அளவுக்குன்னா, ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சகோதரன், அவரை தொழுகாரு, செலா கொடுக்காரு, தொழுதுகிட்டு இருக்கவரை சும்மா சாதாரணமா கிராஸ் பண்ணி போறாரு. தொழுதுகிட்டு இருக்க கிராஸ் பண்ணவங்களெல்லாம் அவரு தூதுறேன்னு சொன்னாங்க. முன்னால போனா கையை வச்சு தடுங்க, அவர் அதை மீறி வந்தா என்ன செய்யுங்க, அடித்து தள்ளுங்க. ஏனென்றால் அவன் சைத்தான். இதுதான் மார்க்கத்தை கற்காமல் நாம என்ன செயல் செஞ்சாலும் சரி, அது நமக்கு சேராது. மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும். இந்த சூழ்நிலையில தான் இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது.
ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலங்களில நாம இந்த சமுதாயத்தை நல்ல முறையில் கட்டியமைக்க தவறிவிட்டால் மிக கேவலமான ஒழுக்கக்கேடான செயல்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய பரவி. முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒழுக்கக்கேடான செயல் செய்துட்டு ஒளியும் மறைவா கூச்சத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு யார் நல்ல அதிகமான ஒழுக்கக்கேடுகளை ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் பிரபலியமாகி விடுகிறாங்க. எவ்வளவு கேவலமான சூழ்நிலை. காரணம் என்று சொன்னால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வலைத்தளம் இதுக்கு மிக முக்கியமான காரணம். அப்ப வலைத்தளம் வந்துட்டா கெட்டு போயிடுவோமா? எல்லாரும் கெட மாட்டோம். நாம கெட்டுட்டோமான்னு தான் கேட்கிறேன். நாம் வலைத்தளம் பார்க்கிறோம், பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நாம கெட்டு விட்டோமா? இல்ல. மார்க்கம் தெரியாமல் வலைத்தளத்துக்குள் போகும்போது அது சைத்தானுடைய வலை. மார்க்கம் தெரிந்து உறுதியா இருந்தால், மார்க்கத்தை பயன்படுத்துவதற்காக மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டால் அது அல்லாஹ்வுடைய அருள். ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாம் வரக்கூடிய காலங்களில சரியான முறையில நமது வாழ்க்கையை சீரமைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மிகுந்த பேரிழப்புக்குள்ளாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் சொல்றான், அறிவுடையவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை நமக்கு அவர்கள் இவ்வாறுதான் கேட்பார்கள் என்று சூரா இம்ரான்ல 8வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத ஹதைத்தனா வஹப்லனா மில்லத்துன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து சருமாறு செய்து விடாதே. இன்னும் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தன்னும் அருளை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவாய் என்று நல் அறிவுடையோர்கள் அல்லாஹ்விடத்தில அனுதினமும் பிரார்த்திப்பார்கள். ஒரு ஆபத்தான விஷயத்தை உணர்த்தக்கூடிய பிரார்த்தனை தான் இது. என்ன ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு நேர்வழியில இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், ஷிர்க் இல்ல, பிதா இல்ல, ஹராம் இல்ல, ரைட்டு. இது நீடிக்குமா மரண முறைனா கேரண்டி கிடையாது. அப்ப இதுக்கு தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் இருக்க வேண்டும். மார்க்கத்துல விட்டு விட்டா எவ்வளவு வேகமா உள்ள வந்தோமோ அதை விட வேகமா வெளியேறி விடுவோம். நீ அப்படித்தான் ஒரு சில பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. மார்க்கத்தை கற்க முன்வந்தவர்கள் மார்க்கத்தை கற்பதற்கு தடை செய்யக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சிறுக்கை பற்றி அல்லாஹ்விடத்தில் பிரச்சாரம் செய்தவர்கள் அவர்களே அதற்கு ஒரு காரணியா இருக்கிறார்கள். அவங்கள நிர்வாகத்துல போட்டவங்க என்ன செய்யறாங்க? நிர்வாகத்தை காய்பற்றணும், அப்பதான் எல்லாம் சாதிக்க முடியும்னு சொன்னவங்க நிர்வாகத்துக்குள்ள போனவங்க நிர்வாகத்தோடு சேர்ந்து இருக்கிற தர்காவை மெயின்டைன் பண்றாங்க. என்ன எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி எல்லாம் வேண்டாம். தர்கா அட்டாச்சா இருக்க ஒரு ஜமாத்துக்குள்ள ஒரு பதவி கொடுத்தா போதும், அதையும் சேர்த்து செய்யறான், சோத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படலாம். இதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியாதது, உணராததுதான் காரணம். அதனால்தான் மார்க்கத்தை சரியாக புரிந்தவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எதிரியை தங்களுடைய எதிரியாக கருதிதான் அல்லாஹ் பதிவு செய்யறான். அப்ப அல்லாஹ் தடுத்ததை நாம தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை நேசிக்க சொல்கிறானோ அதை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வாறு சதக்கா செய்ய சொல்கிற, தான தர்மம் செய்ய சொல்கின்றானோ அது போல நாம் செய்ய வேண்டும். வணக்கு வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வணக்கமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகத்திற்கு ரப்பாகிய அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காவது செய்யலனா, வேற யாரு திருப்தி எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று உறுதியாக பிரகடனம் செய்தார்கள். அதையே அல்லாஹ்வின் தூதரும் பிரகடனம் செய்தார்கள். நாமும் அதை பிரகடனம் செய்யாதவரை, அந்த வழியிலே பயணிக்காதவரை எந்நேரமும் சைத்தானுடைய வலையிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய அபாயம் காத்து கொண்டிருக்கிற என்பதை நான் உங்களுக்கு எனக்கு நினைவூட்டியவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். இப்ப நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் சொல்றதுக்கு
பயமா தான் இருக்கு. இஸ்லாத்தை தெரிஞ்சு கொண்டுலாம் நம்ம இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் தான் இஸ்லாத்தை தெரிஞ்சவன்னு வந்திருக்கிறாங்க. நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஒண்ணு, நாமெல்லாம் எப்படி முஸ்லீம் ஆனோம்? தாய் தகப்பன் முஸ்லீம். அதனாலதான் என்னமோ நமக்கு மார்க்கத்தை படிக்கணும்னு தோணவே இல்லை. சஹாபாக்கள் அவ்வளவு வரும். யாரு பரவர முஸ்லிமா? சஹாபாக்கள் அவ்வளவு வரும். அரபாவளியிலே அல்லாஹ்வுடைய தூதர், அரபா பெருவழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பேருதை ஆற்றும் பொழுது லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் தங்கியிருந்தாங்க அந்த அரபா பெருவழியில ஹாஜிகளாக. அவ்வளவு யாருதான்? இஸ்லாத்திற்கு திரும்பி வந்தவங்க தான். இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான். யாரும் பரம்பரை முஸ்லீம் அல்ல. யாரும் பரம்பரை முஸ்லீம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொன்ன, நபியே, இந்த வேதம் இறங்குவதற்கு முன்னால் உமக்கு ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாது. அல்லாஹ் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உம்மீது வேதத்தை இறக்கினான், உம்மீது அருள் இறக்கினான், உங்களுக்கு ஈமானையும் தந்தான் என்று அல்லாஹ் தூதருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, முஸ்லிமான தாய் தகப்பன் பிறந்துட்டா முஸ்லீம் விளங்கிட்டு இருக்கோம். அது பெரிய தப்பு. நீ சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஈத் பெருநாள் நடந்துச்சா இல்லையா? இந்த ஈத் பெருநாளையில அமெரிக்க கவர்மெண்ட் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அமெரிக்க கவர்மெண்ட் அறிக்கை கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? இந்த வருடம் அமெரிக்காவில் 45 லட்சம் முஸ்லிம்கள் ஈத் பெருநாளை கொண்டாடி இருக்கிறார் என்று வெள்ளை பாண்டியனுடைய அரசு அதிகாரமான பதிவு செய்யும். 45 லட்சம். இதுல பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஈத்கா மைதானத்துல 7 லட்சம் முஸ்லிம்கள் கூடி தொழுதிருக்காங்க. 7 லட்சம் முஸ்லிம்கள். ஏன் அவங்களுக்கு தனித்தனியா தொழ தெரியாதா? சிட்டியில இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரே இடத்துக்குள்ள தான் இஸ்லாத்தை கத்துக்கிட்டு வர்றது. இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு ஈத்கா மைதானம் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு ஈத்கா மைதானம். இஸ்லாத்தை எப்படி எல்லாம் நமக்கு படிக்கணும் பாருங்க. அதே மாதிரி சுத்தி இருக்க பள்ளிகள் இருக்கு இல்லையா? அந்த பள்ளிகள் மத்தியில கிட்டத்தட்ட 8 திசை இருக்கு. நமக்கு 8 திசையில இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மத்தியில ஒரே ஒரு ஜும்மா பள்ளி இருக்கும். அந்த ஜும்மா பள்ளிக்கு எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? அவங்க பள்ளியில போற அடைச்சிட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மா கொடுத்துருவாங்க. அங்க ஜும்மாவுக்கு உள்ள வந்து முன்னால இடம் கிடைக்கணும்னு சொன்னா ஒரு 12 மணிக்கு முன்னாலே 11:30 மணிக்கு உள்ள வந்தா தான் உள்ளுக்குள்ள இடம் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டா வந்தா வெளிப்பள்ளியில இடம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா ரோட்டுல தான் இடம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஜும்மா பள்ளியின் கீழே அடைக்கப்பட்டு அன்று லொகர் தொழாமல் இருக்கக்கூடிய பள்ளி 20 பள்ளி 30 பள்ளிகள் வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கும். இங்க செங்கலத்துக்கு வைக்கும்போது பேர் வச்சதான் ஜும்மா பள்ளின்னு. 3 பேரு 3.5 பேரு 4.25 பேரு நின்று தொழுதுக்கிட்டு அது பேர் ஜும்மா பள்ளி. ஜும்மா ஒன்று கூடுதல். நீங்க தனி ரசீது புக் அடிச்ச, தனி உண்டியில வச்ச, தனி கனெக்ஷன் வச்ச, மக்களுடைய சமுதாயத்தை அங்கங்க பள்ளிகளை கட்டும் பொழுதே ஜும்மா பள்ளின்னு வச்சு அந்த கான்செப்டை உடைச்சு நாசமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னா ஒரு ஜும்மா பள்ளி தான் இருக்கணும். அது மாதிரி எத்தனை ஜும்மா பள்ளிகள் இருக்கோ அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு சிட்டிக்குள்ள ஒரே ஒரு ஈத்கா மைதானம் தான் இருக்கும். அதைத்தான் இந்த முஸ்லிம்கள் செய்திருக்கிறாங்க. எந்த முஸ்லிம்கள்? அமெரிக்கால முஸ்லீம். ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாத்தை படிச்சுட்டு வந்திருக்காங்க. இஸ்லாத்தை படித்து வந்தவர்கள். மகளாக்கள பிறந்து வந்தவங்க இல்ல, படித்து வந்தவர்கள். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா பிரிட்டன். உலகத்துல முஸ்லிம்களை அள்ளி தோழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய நாடு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பிரிட்டன். அங்க ஈத்கா நேரத்துல இந்த பக்ரீத் பெருநாளை 40 லட்சம் பேர் கொண்டாடிக்கிறாங்க. ரஷ்யாவில ரஷ்ய அதிபர் அறிவிச்சிட்டாரு, புது பள்ளிகள் நிறைய கட்டுங்க, மக்கள்லாம் கஷ்டப்படுதாங்கன்னு சொல்லி. புதின் பள்ளிகளை கட்ட சொல்லி ஆக்கியிருக்கிறார். அங்க உள்ள கல்வித்துறை அமைச்சர் நல் ஒழுக்கங்களை போதிக்கக்கூடியதா குர்ஆன் இருக்கிறது, எனவே பாடத்திட்டத்தில் அதையும் சேர்க்க வேண்டும் என்று பார்லிமெண்ட்ல பேசினார். இப்படி வேகமாக மேலே நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம நிலைமை கட்சியாலும் இயக்கத்தாலும் ஜமாத்துகளாலும் பள்ளிவாசல்களாலும் நாமெல்லாம் கூடுபடப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஜமாத் கான்செப்ட் தெரியாது, பள்ளிவாசல் கான்செப்ட் தெரியாது, ஜும்மா கான்செப்ட் தெரியாது, பெருநாள் கான்செப்ட் தெரியாது. ஆனால் நான் முஸ்லிம். எப்படி சாத்தியப்படும்?
இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள். இதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி எல்லாம் கிடைக்காது. நம்ம நினைச்சுக்கிடலாம் நமக்கு இத்தனை எம்எல்ஏகள் முஸ்லீம், 13 எம்எல்ஏகள் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. எங்க முஸ்லிம் காட்டு உள்ள போன முஸ்லீம்கள், சிலை வணக்கம் செய்து விட்டு போன முஸ்லீம்கள், காலில் விழுந்து வணங்கிய முஸ்லீம்கள், இவங்க வேற முஸ்லீமா? அப்ப அவங்களுடைய குற்றம் என்ன? அவங்களுக்கு குற்றமா தெரியாது. அதான் விஷயம். அவங்க செய்த குற்றமே நாம் குற்றம் புரிந்திருக்க தெரியல. என்ன காரணம்? அவங்க நம்மளில் இருந்து சென்ற முஸ்லீம், மார்க்கம் தெரியாத முஸ்லீம், அல்லாஹை அறியாத முஸ்லீம், நபியை பின்பற்றாத முஸ்லீம். அந்த முஸ்லீம்களில் இருந்து எம்எல்ஏ போனாலும் சரி, எம்பியா போனாலும் சரி, இல்ல பிரதமரா கொண்டு வச்சாலும் நிலமாதான். நமக்கு முஸ்லீம்கள் நாடாள வேண்டும் என்ற கான்செப்ட்லாம் ரெண்டாவது தேவையே இல்லை. முஸ்லிமாக வாழ வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும், ஒழுக்கத்தை போதிப்பவராக வாழ வேண்டும். அந்த இடத்துக்கு நாம போயால்தான் நாம முஸ்லீமா இருக்கிற அர்த்தம். நீங்க மேல நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான முறையில இந்த பெண்கள் பிரச்சாரம் பண்ணது எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப அழகு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை என்னமோ ரீல்ஸ் போடான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நிறைய பேர். ரீல்ஸ் கிடையாது, அது தாவா மெத்தடு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்கள் அதாவது ஆங்கிலத்தை தவிர, நுனி நாக்கில் பேசக்கூடிய ஆங்கிலத்தை தவிர வேற மொழி தெரியாதவர்கள் அரபு மொழியை கற்று சூறாக்களை மனனம் செய்து அவர்கள் அழகாக தொழக்கூடிய பெண்களாக மாறி எப்படி தாவா பண்றாங்கன்னா, கடை வீதிகளில மால் இருக்கு இல்லையா, அந்த மால் முன்னால நிக்கிறாங்க. அப்போ அங்க உள்ள சாதாரணமான கலாச்சாரம், 2 பீஸ்ல வர்றாங்க பெண்கள். அதாவது ட்ராயர், அரை ட்ராயர் கூட சொல்ல முடியாது, அவங்க அதை விட கொஞ்சம் மேல. அது மாதிரி மார்பு கச்சையே கொஞ்சம் அகலமான வச்சுட்டு வர 2 ஆடை, கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு தவிர உடம்புல அவ்வளவு தெரியும். முடியெல்லாம் விரிச்சு போட்டு சாதாரண போறாங்க. அப்படி வர பெண்ணை கூப்பிட்டு அழகா சொல்றாங்க, நான் உன்னை உன்னை அழகாக்கி காட்டட்டுமான்னு கேட்குது அந்த அம்மா. அவன் நினைக்க நான் அழகா தானே இருக்கேன். என்ன சொல்றேன்? நான் அழகா தானே இருக்கிறேன்னு ஒரே இடம் நடக்குங்க. இல்ல நான் உன்னை அழகு என்றால் எது ஒண்ணு காட்டுறேன் பாருன்னு சொல்லி ஒரு பேக் எடுத்து புதுசா ஒரு ஹிஜாப் ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுட்டு அதை ஒரு கேமரா எடுத்துட்டு அந்த போட்டோ காட்டிட்டு, இப்ப சொல்லு நீ முதல்ல இருந்தது அழகா, அந்த போட்டோ இந்த இருக்கு, இது அழகான்னு சொன்னோன்னு அதை அந்த இடத்திலேயே களிமா சொல்லு. நல்லா விளையாடுங்க. மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள் வந்த மக்கள் அவங்க மாற்று மத சகோதரி தானே, ஆபாச உடையில போனான்னு நினைக்கல. இவ என் சகோதரி, அவளும் என்னை போல் அழகான முறையில் ஆக வேண்டும், அதற்கு இஸ்லாம் தான் வழி என்று அந்த சகோதரிக்கு அழகான முறையில ஒரு சில நிமிடங்களிலே சொல்லும் பொழுது இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்தி நடக்க தெரியுமா? இப்ப எல்லாம் பார்த்திருக்கோம், வாக்கியம் போறவங்க கூட மண்டையில் ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பைத்தியம் மாதிரியே போறான். ஒருவங்க வேத்து ஊத்துது பாட்டு கேட்டுக்கிட்டே போறான். கிறுக்கன் ஆயிட்டாங்க. இசையினால் கிறுக்கரா ஆகிட்டு போறாங்க. வாக்கிங்ல கூட வேகமா கையை வீசி போகணும்னு தெரியல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உணவு உண்ணும் பொழுது பாட்டு கேட்டுக்கிட்டு சிம்போனிக்கு கேட்டுக்கிட்டு தான் செய்யறாங்க. உணவு உண்றாங்க, அதனால செரிமானம் ஆகாது, அதனுடைய பணம் கிடைக்காது என்ற அந்த அறிவியல் உண்மை கூட அவருக்கு தெரியல. அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சில சகோதரர்கள் அதே மேலை நாடுகள் என்ன பண்ண தெரியாங்க, அவன் ஒரு ஹெட்போன் வச்சிருக்கிறாரு, திடீர்னு போய் அந்த ஹெட்போனை கலட்டி வச்சுட்டு இவர் ஒரு ஹெட்போனை மாட்டுறாரு. அவர் மாட்டிருக்க ஹெட்போன்ல அவர் என்ன பிழை பண்ணாரோ அது வரும். இவர் மாட்டின ஹெட்போன்ல எது வரும்? இவர் எது பிழை பண்ணாரோ அது வரும். அழகான சூறாக்களை அதுல காரிகள் ஓதக்கூடிய, மக்கா மற்றும் மதினா எஜிப்துகள்ல அழகாக ஓதக்கூடிய அந்த சூறாக்களை அதை விட்ட உடனே அந்த சகோதரர் அந்த கையில எடுத்த உணவை கையில கீழே வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே அமைதி அடைந்தார். ஏனென்றால் குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய கரம், அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அபூஜஹிலே மயங்கினா. எப்படி மயங்கினா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது என்னதான் இவர் ராத்திரி தொழுதாரு அப்படி என்று ஒளிந்து திரைச்சலைப்பல கோபால அப்பமிச்சல் சேலை நடந்தது. அதுக்கு அந்த பக்கமா அந்த வாசல் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறாங்க, அதுக்கு நேர எதிர்மறையில அந்த பக்கம் என்ன செய்யறான், அந்த ருக்கல் யமனி கிட்ட அபூஜஹில் ஒளிந்து நின்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கிராத் ஓய் தொழும் பொழுது அப்படியே மெய்மறந்து இவர் உண்மையைத்தானே சொல்றாரு, அழகான விஷயம் தானே, இஸ்லாம் சரிதானே அவன் எழுந்துதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, சீச்சி இப்படி நினைச்சோம்னா நான் முஸ்லீம் ஆயிரு சொல்லிட்டு ஓடிட்டான். அல்ல ஹிதாயத்தை கொடுக்கல. அதே மாதிரி வசனத்தை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ல நாடுனான். முயற்சி என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
பலன் யார் தேட்டத்தில் இருக்கிறாரோ அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்வான். அது போலதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கலமாகிய அந்த குர்ஆன் வசனங்களை கிராத்துக்களை ஒழிக்க விட்ட உடனே கண்களில் அவருக்கு புரிஞ்சிருக்கவே செய்யாது. ஆனால் கண்களில் தாரதாரையாக வடிக்கக்கூடிய காட்சி ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமான செய்திகள் பார்க்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இஸ்லாத்தை கொண்டு அவங்களால சேர்க்க முடியுது? இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு முஸ்லிமானார். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு புரியுதுன்னு புரியல. ரொம்ப ஆபத்தான இடத்துல நாம இருக்கிறோம் என்பது உண்மை. ஆபத்தான இடத்துல இருக்கிறதா உண்மை. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் சொன்னா, ஐகாலும் தொழக்கூடியவர்களாகவே இல்லை என்றால் நமக்கு இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம், என்ன பங்கு இருக்கு? நீங்க நம்ம சகோதர ஒரு சிலவரை பார்க்கும், நம்ம சகோதர ஒரு சிலவரை பார்க்கும். அதை சொல்லி என்ன செய்யற ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஒரு சமயம் அசர் தொழுகை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூர் தொலை வைக்கிறாங்க. தொழில் திரும்பி பார்க்காங்க. அந்த பள்ளியினுடைய கடைசியில அந்த ஒரு மரத்தினால ஆனா இந்த மாதிரி பில்லருக்கு மேல என்னதுதான் ஈச்ச மரத்தினுடைய தூண் தான் இருக்கும். அதுல சாய்ந்து கொண்டு ஒரு நபர் இருக்கிறார். அல்லாஹ் ஒருத்தர் அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, நீ முஸ்லீம் தானே அப்படின்னாங்க. ஆமா. அப்ப நீ தொழலையா? அவர் சொன்னா, நான் ஏற்கனவே வாங்க சொன்ன உடனே வேற இடத்துல தொழுட்டு வந்தேன், பள்ளிக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்ப அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, நீ தொழுட்டு வந்திருந்தாலும் ஜமாத்து தொழுகை நடக்கும் பொழுது நீ தொழாம இருந்தா நீ முஸ்லீம் என்பதுக்கு ஆகமானது அல்ல, நீ தொழணும் என்று அவருக்கு அறிவுறுத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க தனியா தொழுவதை விட 27 மடங்கு அதிகமான நன்மை ஜமாத்துல. ஏன் இந்த இடத்துல போய் சார் நம்ம சகோதரர் சில பேர் என்ன வச்சுவாங்க, ஜமாத்து 4.5 மாசம் இருக்கு, இவங்க வேகமா 4 பத்துக்கு வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, தொழுது முடிச்சுட்டு இங்க இக்காம சொல்லும் போது அங்க பேஸ்புக் நோண்டிக்கிட்டு இருக்கு பக்கத்துல. நம்ம பள்ளி தெரியுமா, 2 பள்ளி இருக்கும். ஒண்ணு பேஸ்புக் ரூமு, இன்னொன்னு தொழுகை பள்ளி. இதுதான் நம்மளுடைய நிலைமை. நமக்கு இதை விட ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகம் கிடைக்கணும், அந்த கடைக்கு போவோமா இல்லையா? ஒரு ஆஃபர் கிடைக்கணும், அந்த கடைக்கு போவோமா இல்லையா? அப்ப 27 மடங்கு நன்மை கிடைக்கு, ஜமாத்து நடக்கு, நான் போக மாட்டேன், நான் என்ன செய்வேன் தொழுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மல்லாது படுத்துட்டு போவேன்னு சொன்னா நாம இஸ்லாத்துல இருக்கிறோம். எந்த ரூட்ல பயணிக்கிறோம்? லாபமான வழியா, நட்டமான வழியா? சிந்திக்க வேண்டும். நம்மளுக்குரியவர்களை நிறைய பேரை பார்த்து வேதனையா இருக்கு. இந்த 7 வருஷத்துல நான் 7 தடவை கூட சந்தோஷப்பட்டதில்லை. இங்க வந்து 7ஆவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு வேதனைகளா இருக்கிறது மக்கள் மத்தியில பார்க்கும்போது. தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஒரு விஷயம் விளங்குன்னு சொல்றான், யாரும் முறையான பயிற்சி எடுக்கவில்லை, முறையா ஒரு ஜமாத்துல அவர்கள் உருவாக்கப்படலை. இவர்கள் குற்றமும் இருக்கு, இவர்களுடைய தேடல் இல்லை, இவர்கள் குற்றம். இவர்கள் எந்த சந்தாக்கை வாங்கக்கூடிய ஜமாத்து, சந்தாக்கை வாங்கக்கூடிய ஜமாத்து, சந்தாவை பிரிக்கக்கூடிய ஜமாத்து இருக்காங்களா, அவங்களும் இவர்களுக்கு கல்வியை கொடுக்கல. இருவரும் குற்றவாளிகள். நாளைக்கு மர்ம நாளையில ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டு எனக்கு கிடைக்கு தண்டனை மாதிரி என்னுடைய ஜமாத்துக்கு தலைவருக்கு கூட செயலாளர் கூட சொன்னா, அதனால நாம சொர்க்கத்துக்கு போக முடியாத? அவருக்கு தண்டனை கிடைக்கட்டும், இருமடங்கு பிரச்சனையா ரைட், அவர் அனுபவிக்கட்டும், நாம போக முடியுமா சொர்க்கத்துக்கு? இல்ல. ஆகையால் அன்புக்குரியவர்களே, முறையாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எதிலெல்லாம் நன்மையோ அதை தெரிந்து கொண்டு சிறிய நன்மையானால் செய்யுங்க. அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு செய்தி, நீங்கள் அற்பமாக கருதி சிறிய நன்மை விட்டு விடாதீர்கள், அற்பமான நன்மையும் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடும். அதுபோல் தீமையை சிறிய தீமைதானே என்று அற்பமாக கருதாதீர்கள், அற்பமான தீமை உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்றார்கள். அதையே நான் இங்கு நிறைவேற்றியவனாக இந்த ஜும்மான் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இது முதல் வாரம். இந்த முதல் வாரத்தோட ஜும்மா வசூல்